இன்னைக்கான எபிசோடில் பல்லவனை வந்து கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அண்ணன் சர்ப்ரைஸ் இருக்குன்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்டா ஒரு வண்டி வாங்கி வச்சுருக்கேன் உனக்காக, நீனே யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி 2 பேருமே வண்டியில் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வராங்க. சூப்பராக இருக்குன்னே வண்டி அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்புறாரு. அதுக்கப்புறம் நிலா கிட்டேயும் போய் காட்டுறாரு. அண்ணி வண்டி எப்படி இருக்குது, அண்ணன் தான் கிஃப்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவையும் ஒரு ரவுண்ட் அடித்து விட்டுட்டு, வண்டியில் வந்து எந்த டேமேஜும் இல்லைடா, அழகாக இருக்குடா, ஒரு சத்தம் கூட இல்லையே, நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பாண்டியன் வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர் சொல்லுவார், வண்டி விட்டு 2 நாள் ஆகுதுப்பா, இன்னும் வண்டியை தர மாட்டேங்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்ஜினில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே தந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நடேசன் வந்து அங்கே இருக்க ஒரு ரோட்டு கடையில் சாப்பிட்டுட்டு இருக்காரு. வீட்டில் சமைச்சா சாப்பிட்றது கிடையாது, இப்படி ஹோட்டலில் அலையுதாரு அப்படின்னு சொல்லி பாண்டியன் மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பல்லவன் வந்து சேரன் வேலை பார்க்குற இடத்துக்கும் போயிடுவாங்க. அண்ணா தான் கிஃப்ட் பண்ணிச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் சேரனே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் சோழ நிலா 2 பேருமே ட்ரெஸ் வாங்குறதுக்காக போயிருப்பாங்க. அண்ணனுக்கு வந்து அந்த குர்த்தா நல்லாயிருக்கும், ஏன்னா அவர் ஆள் ஹைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸு ஒரே நேரத்தில் வாங்கினதுனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. சந்தா அவங்க வந்து ஒன்னே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னே மாதிரி யாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்க, ஆனால் அவங்க எப்படின்னு தெரியலை அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த சீனில் பாண்டியன் மறுபடியும் நைட்டு போகும்போது அதே கடையில் தான் நடேசன் நிற்பார். இவர் வந்து ஒரு மாதிரி சந்தேகப்பட்டே வண்டியை திருப்பிடுவார். அதுக்கப்புறம் வானதி வந்து கடைக்கு வந்திருப்பாங்க. எனக்கு வாங்கின வண்டியே எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது பல்லவன் கிட்டே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி, பல்லவனுக்கு எதுக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்காடி எப்போ தர முடியும், நீ என்ன 2 வண்டியாக ஓட்டுவ, அவனுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நீ எனக்காக வாங்கினேன்னா நீ எனக்காக வச்சுருப்ப, அவனுக்காக தான் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கதையை வந்து சண்டை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நிலா அண்ணியும் சோழனும் தான் ட்ரெஸ்லாம் வாங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் வானதி உனக்கும் பாண்டியனுக்கும் அடுத்தது கல்யாணம் நடக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது, இவனை யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே உனக்கு வாங்கி தராருல அந்த டாக்டர், அவரே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லிடுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.